நம்ம ஹீரோ கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போலான்னு சொல்லி கதவு நீக்கினா அவங்க முன்னாடி கருப்பு கலர்ல ஒரு பெரிய சுவர் இருக்கு. இப்போ ஹீரோயின் கிட்ட அதை ஓபன் பண்ணி விடுன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அந்த சுவர் எப்படி வந்ததுன்னே தெரியல. உடனே ஹீரோயின் ரூம்குள்ள வந்து எல்லா ஜன்னலையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா சுத்தியும் அதே மாதிரி தான் கருப்பு கலர்ல சுவர் இருக்கு. இப்போ ஹீரோ போன்ல சிக்னல் கிடைக்குதுன்னு பாக்குறதுக்காக அந்த போனை சவுத்துக்கு பக்கத்துல கொண்டு போனா போன் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது. இப்போ ஹீரோயின் சேர்ந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து அந்த செவுத்துல வச்சு அழுத்துறாங்க. மிஷின் தான் ஹீட் ஆகுதோ தவிர அந்த செவுரு சுத்தமா ஓட்ட போடல. இப்போ பக்கத்து ரூம்ல யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு செவுரை ஓட்ட போட்டு பார்த்தா இவங்கள மாதிரி ஒரு கப்புள்ஸ் அந்த பக்கம் மாட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரூம்லயும் அதே மாதிரி தான் சுவர் இருக்கு. ஹீரோ ரூம்ல தண்ணி வருதான்னு செக் பண்றான். ஆனா தண்ணியுமே வரல. ஹீரோ அந்த செவுத்துல ஒரு இரும்பு ஒட்டி இருந்த பார்த்துட்டு கையில் எடுக்கிறான். இதை பார்த்த ஹீரோயினுமே நிறைய இரும்பு பொருட்கள் அதில் ஒட்டி வைக்கிறாங்க. அது அப்படியே வைப்ரேட் ஆகி திரும்ப இவங்களே அட்டாக் பண்ணுது. அதுல சிலது நம்ம ஹீரோவோட முதுகலையுமே குத்திடுது. இப்ப பக்கத்து ரூம்ல இருக்க அந்த பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேட்கவும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த செவுத்து உடச்சிட்டு போய் பாக்குறான். அந்த ரூம்ல இருக்கவ நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வரான். சோ நம்ம ஹீரோமே தடுத்து அவனை போட்டு அடிக்கிறான். கரெக்டா அந்த பொண்ணுமே வந்து அவன் ட்ரக்ஸ் எடுத்தனாலதான் வெளியில பண்றான், அவனை அடிக்காதீங்கன்னு சொல்லி தடுத்துறா. இப்ப ஹீரோ ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சுத்தியில் கிடைக்கும். அந்த சுத்தியில வச்சு அந்த செவுத்தை உடைக்கிறான். அந்த செவருக்கு எதுவுமே ஆகல. அதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வந்து கீழே 2 ஃப்ளோர் தோணா ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதா சொல்றாங்க. உடனே ஹீரோவும் அந்த ஃப்ளோரை உடைக்க ஆரம்பிக்கிறான்.